என் தங்கப்பிள்ளையே, இந்த வராகி என் வாக்கினை இன்று மதித்து என் பிள்ளை நீ கேட்டு விடுவாயானால், நாளைய தேய்பிறை பஞ்சமியில் இந்த வராகி நிச்சயமாக உனக்கு காட்சி கொடுப்பாள் என்பதனை நீ மறந்து விடாதே. அம்மா சர்வசாதாரணமாகவெல்லாம் உன்னிடத்தில் எந்த ஒரு விஷயத்தையும் கொண்டு வந்து சேர்ப்பது கிடையாது. என் பிள்ளைக்கு எந்த விஷயத்தை கொண்டு சேர்க்க வேண்டும் என்பது நான் நன்கு அறிந்த விஷயம். எந்த ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில் நல்லபடியாக நடக்க வேண்டும் என்பதனை புரிந்து அந்த விஷயத்தை உன்னுடைய வாழ்க்கையில் நடத்தி கொடுப்பவள் இந்த வராகி. அதனால் என் பிள்ளை, எக்காரணம் கொண்டும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கப் போகின்ற விஷயங்களை எல்லாம் கண்டு பதற்றப்பட்டு விடாதே. அம்மா உனக்கு அதனை தெளிய வைக்க வந்திருக்கின்றேன். நாளை தேய்பிறை பஞ்சமியினுடைய இரவில் இந்த வராகி ஏதாவது ஒரு ரூபத்தில் உனக்கு நிச்சயமாக காட்சி கொடுப்பேன். ஏதாவது ஒரு வகையில் உன்னிடத்தில் நான் உன்னோடு இருக்கிறேன் என்பதனை நிரூபித்து காட்டுவேன் என்பதனை நீ மறந்து விடாதே. என் பிள்ளையே, வாழ்க்கை என்பது சில பிரச்சனைகளோடு உன்னை பின்னி பிணைக்கும் பொழுது அந்த பிரச்சனைகளிலிருந்து வெளிவர முடியாத அளவிற்கு இறுக்கமாகி விடுவாய். அதிலிருந்து எப்படி மீண்டு வருவது என்று தெரியாமல் என் பிள்ளை நீ விழிபிதுங்கி நிற்பாய். அந்த நேரத்தில் இந்த வாழ்க்கையை உனக்கு மீட்டு கொடுக்க நினைப்பது உன் அம்மா நான் அல்லவா? என் பிள்ளை, கண்ணீர் விட்டு அழுவதற்கோ பிரச்சனைகளை சொல்லி தீர்ப்பதற்கோ யாரும் இல்லை. யார் மடியில் சாய்ந்து அழுவது என்று யாருக்கும் புரியவில்லை. எப்படி இந்த வாழ்க்கையை வாழ்வது என்று தெரியாமல் என் பிள்ளை மிகுந்த வேதனைப்பட்டு மிகுந்த மனவேதனைக்கு ஆளாகி என்ன செய்வது என்று தெரியாமல் தவித்து நின்று கொண்டிருந்தது ஒரு காலம். எப்படியாவது இந்த வாழ்க்கையை நாம் வாழ்ந்து முடித்து விட வேண்டும் என்று மனதிற்குள் எண்ணியது ஒரு காலம். யாரும் இல்லை என்றாலும் பரவாயில்லை, நாம் நினைத்தபடி இந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் என்கின்ற எண்ணம் என் பிள்ளைக்கு மனதில் இருக்கின்றது. என் குழந்தையே, இந்த வாழ்க்கை உனக்கு ஏகப்பட்ட கஷ்டங்களையும் சோதனைகளையும் கொடுத்த பொழுதெல்லாம் நீ மனம் தளர்ந்தது இல்லை. ஆனால் உனக்கென்று அருகில் யாரும் இல்லை. நம் மனதில் இருக்கின்ற எண்ணங்களை பகிர்ந்து கொள்ள நமக்கு யாரும் இல்லை என்று என் பிள்ளை நீ நினைத்த பொழுது நிச்சயமாக மிகுந்த மனவேதனைக்கு ஆளாகி நின்றாய். எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் நம்முடைய கஷ்டங்களை சொல்லி தீர்ப்பதற்கென்று நமக்கு யாரேனும் ஒருவர் நம்மோடு இருக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் என் பிள்ளைக்கு மனதில் இருக்கின்றதல்லவா? என் குழந்தையே, இந்த எண்ணத்தை கொண்டு இந்த வாழ்க்கையை எப்படியாவது வாழ்ந்து முடித்துவிட வேண்டும் என்று நினைக்கின்ற உனக்கு நான் சர்வ நிச்சயமாக உனக்கான அத்தனையையும் உன் கைகளில் கொண்டு வந்து கொடுப்பேன் என்பதனை மறக்காதே. யாரும் இல்லாத பிள்ளைகளுக்கு தெய்வம் மட்டுமே துணை. எல்லோரும் இருப்பவர்கள் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை அல்லவா? அதனால் என் குழந்தை, இந்த வாழ்க்கை நான் உனக்கு தர நினைக்கின்ற அத்தனை சந்தோஷங்களையும் கணக்கில் கொண்டு உன்னுடைய மனதில் இருக்கின்ற தேவையற்ற சிந்தனைகளை எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு எப்பொழுதும் போல இந்த வாழ்க்கையை நல்லபடியாக வாழ என் குழந்தை தயாராக நின்று கொண்டிருக்க வேண்டும். என் குழந்தையே, அம்மா உனக்கு கொடுக்கின்ற ஒரு நம்பிக்கைதான் நான் உன்னிடத்தில் காட்சி கொடுப்பது. மனம் துவண்டு மனம் வேதனையில் நின்று இனி நம் வாழ்க்கையில் என்ன நடக்குமோ என்று விழிபிதுங்கி நின்று கொண்டிருக்கின்ற பிள்ளைக்கு மிகுதியான ஆறுதலை கொடுப்பது இந்த வராகி நான் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருக்கும் பொழுது என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு கஷ்டமும் இல்லை என்பதனை முதலில் நீ உணரத் தொடங்கு. பலவிதமான பிரச்சனைகளை எல்லாம் கடந்து
இந்த வாழ்க்கையின் வேதனையின் உச்சத்தில் நின்று எதுவும் இல்லை என்று நீ முடித்து கொள்ள நினைத்த நேரத்தில் உன்னை காத்திட்ட இந்த தாயானவள், நான் இருக்கும் பொழுது என் பிள்ளைக்கு எதை பற்றிய கவலையும் தேவையில்லை. என் குழந்தையே, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகளால் என் பிள்ளை நீ மனம் தவித்து நின்றாயல்லவா? அப்படி நீ மனம் தவித்து நின்று கொண்டிருந்த நேரத்தில் அம்மா உனக்கு எத்தனை பெரிய ஆறுதலை கொடுத்தாள் என்பதனை மறந்து விட்டாயா? யாரும் இல்லாத நேரத்தில் என் பிள்ளைக்கு ஆறுதலை கொடுக்க நான் தயாராக இருந்ததை மறந்து விட்டாயா? அம்மா உன் மீது கொண்ட அன்பை நீ மறந்து விட்டாயா? ஒரு நாளும் நீ மறக்கக்கூடாது. என் பிள்ளையே, இதுவெல்லாம் நீ நிச்சயமாக இந்த வாழ்க்கை முழுமைக்கும் உனக்கானதாக்கி நீ எப்பொழுதும் நல்லபடியாக வாழ்ந்துவிட துடிக்க வேண்டுமல்லவா? உனக்கு ஒரு துன்பம் என்றால் அந்த துன்பத்திலிருந்து விடுபட என் பிள்ளை நீ என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் சரியாக செய்ய வேண்டும். உனக்கென்று இருக்கின்ற ஒவ்வொரு பிரச்சனைகளும் இந்த தாயினுடைய அருளால் முடித்து கொடுக்கப்படும் என்று நம்ப வேண்டும். நாளைய தேய்பிறை பஞ்சமியினுடைய விடியல் என்பது என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் பேரதிர்ஷ்ட விடியலாக இருக்கும். நான் உன்னை தேடி வருகின்ற நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு நன்மைகளையும் என் பிள்ளை நிச்சயமாக புரிந்து கொண்டு அம்மாவின் அன்பு கிடைத்து விட்டதை நினைத்து மனமகிழ்ச்சி அடைய வேண்டும். என் பிள்ளையே, நீ கவலைகள் இல்லாமல் இருக்கிறாய் என்று நான் சொல்ல வரவில்லை. அம்மா எதற்கெடுத்தாலும் சந்தோஷமாக இரு, மனமகிழ்ச்சியோடு இரு என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றாளே, நாம் என்னதான் செய்ய போகிறோம், நமக்கு எந்த சந்தோஷமும் இல்லையே என்று நினைக்காதே. என் பிள்ளையே, நீ நினைக்கின்ற விஷயங்கள் அத்தனையும் உன் வாழ்க்கையாக மாறும். நீ எண்ணுகின்ற ஒவ்வொரு விஷயங்களுமே இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளை கொடுக்கும். அப்படி கொடுக்கும் பொழுது அதையெல்லாம் பெற்றுக்கொள்ள என் பிள்ளை நீ தயாராக இருந்து கொண்டிருந்தாலே அம்மாவினுடைய அன்பு உன்னை வாழ்க்கையின் உச்ச நிலைக்கு நிச்சயமாக அழைத்து சென்று விடும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் குழந்தையே, எந்த நேரத்திலும் இந்த வாழ்க்கையை கண்டு நீ பதற்றமடையக்கூடாது. நீ நினைக்கின்ற விஷயங்களை உன் வாழ்க்கையாக்கி கொடுக்க நான் நிச்சயமாக எப்பொழுதும் உன்னை தேடி வந்து கொண்டிருப்பேன் என்பதனை நீ எந்நாளும் நினைவில் வைத்திருக்க வேண்டும். என் பிள்ளையினுடைய மனது சட்டென்று ஒரு விஷயத்தை நோக்கி பயணம் செய்யும் பொழுது, தடுமாற்றம் அடையும் பொழுது, இந்த தடுமாற்றத்தை நாம் நிச்சயமாக எதிர்கொண்டு வர வேண்டும் என்கின்ற நம்பிக்கை கொண்டு நீ வாழ துடித்து விட வேண்டும் அல்லவா? அம்மா இருக்கும் பொழுது என் பிள்ளை எக்காரணம் கொண்டும் இந்த வாழ்க்கையிலிருந்து ஒரு நாளும் பின்வாங்கிவிட நினைக்க கூடாது. நான் என்னுடைய எண்ணங்களை எல்லாம் உன் வாழ்க்கையில் முழுமையாக கொடுக்க நினைக்கின்றேன். என் பிள்ளையை நல்ல நிலைக்கு கொண்டு வர நான் முயற்சி செய்கின்றேன். நான் நினைத்தது போல இந்த வாழ்க்கை உனக்கு அத்தனையையும் கொடுக்கும் என்பதனை என் பிள்ளை நீ தெளிவாக நம்பிவிட்டால் போதும். வேறெதுவும் என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கையில் தேவையில்லை என்பதனை நீ புரிந்து கொள். உன்னுடைய நம்பிக்கையும் உன்னுடைய சந்தோஷமும் தான் இந்த வாழ்க்கையில் உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும். உனக்கிருக்கின்ற சந்தோஷங்களை எல்லாம் உன் கண் முன்னால் நிறுத்தும். நீயோ நமக்கென்ன, எங்கே நடக்கும் என்றெல்லாம் எண்ணிக்கொண்டிருப்பாயானால் உன்னை சுற்றி வருகின்ற எந்த ஒரு விஷயங்களும் உன்னை நிச்சயமாக தழுவாமல் போய்விடும் என்பதனை மறந்து விடாதே. என் பிள்ளையே, ஒவ்வொருவரின் உணர்வுகளும் முதலில் புரிந்து கொள். ஒரு புகைப்படத்தில் ஒருவர் சிரித்து கொண்டிருக்கிறார் என்றால் அதை பார்க்கும் பொழுது கூட நமக்கும் ஒரு சிரிப்பு வரும் அல்லவா? அது புகைப்படமாகவே இருந்துவிட்டு போகட்டுமே, அந்த ஒரு புன்னகை உனக்கு அந்த நேரத்தில் கிடைப்பதற்கு அது ஒரு காரணமாக இருந்திருக்கின்றதல்லவா? அத்தனை நேரமும் உன் மனதில் இருக்கின்ற தேவையற்ற கஷ்டங்கள் கூட அந்த நொடி நின்று விடலாம். அதனால் எங்கிருந்து வேண்டுமானாலும் உனக்கான சந்தோஷம் கிடைக்கலாம்.
அதனால் இப்பொழுதிருக்கின்ற இந்த கஷ்டங்களை எல்லாம் நினைத்து வருத்தப்படாமல் எதிர்வருகின்ற சூழ்நிலைகளை எல்லாம் சந்தோஷமாக எதிர்கொள்ள என் பிள்ளை நீ தயாராக இருந்து கொண்டிருந்தால் போதும். எப்பொழுதுமே உனக்கான மனநிறைவான சூழ்நிலைகள் உன் கண் முன்னே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே போதும். அம்மா நிச்சயமாக உனக்கு காட்சி கொடுப்பேன். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.